அடே எல்லாம் பேபி பொட்டோட்டோ பார்த்துருப்பீங்க, பேபி பீட்ரூட் பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து பாருங்கள், இதுதாங்க பேபி பீட்ரூட்டு. ஸோ இதுதான் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. எல்லாமே 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 20 ரூபா கொடுத்து வாங்குறதெல்லாம் என்னென்ன வாங்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு 20 ரூபா. 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வருங்க. இது கம்பல்சரி 1 கிலோ வரும். 1 கிலோ தாராளமாக வரும். அதுக்கப்புறம் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா, வாழைக்காய் 5 கொடுத்துருக்காங்க 20 ரூபா, அவரைக்காய் 20 ரூபா, நெல்லிக்காய் 20 ரூபா, கேப்சிகம் க்ரீன் 20 ரூபா. இதுவாக 20 ரூபா நம்ம வாங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதினா இருக்குது, புதினா 20 ரூபா, அரைக்கட்டு கொத்தமல்லி 20 ரூபா. இதெல்லாம் 20 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ உருளைக்கிழங்கு 40 ரூபா, பனங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. 10 கிழங்கு தான் இருக்குது, 60 ரூபா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், இது வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்கணுங்க. 50 ரூபாய்க்கு வெங்காயம் வந்து கொடுத்தாங்க. அது 100 ரூபா சொன்னாங்க. 2.5 கிலோங்க. இது 2.5 கிலோ வெங்காயம் 50 ரூபாங்க. 5 கிலோ வாங்க 100 ரூபா வெங்காயம். தக்காளி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் தாங்க. இது 2.5 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது தக்காளியில் கொஞ்சம் பூங்காயி, ஸோ இது போல் டாட்டெல்லாம் இருக்கும். டாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தாங்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ எப்படி வாங்கிட்டு வந்து செய்வோமோ சேம் அந்த மாதிரி பேபியில் வந்துட்டு நம்மளுக்கு பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது அல்வா செய்யலாம். ஸோ வந்து அல்வாவுக்கு மட்டுமே இல்லை, நம்ம சப்ஜி கூட பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து பருப்பில் போட்டு டால் செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டும் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. பாய்.